ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் பாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்காரு. இவன் எவனாவது சோத்துல முன்னாடி கோத்த சாப்பிடறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறான்ல, இந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. நீங்களா சோத்துல உப்பு போட்டு தின்றீங்களா? விஜய்க்கு போய் ஓட்டு போட்டு வரீங்க. கலைஞர் இல்லைன்னா நீங்க கழிப்பறையே பயன்படுத்த முடியாது, கலைஞர் இல்லைன்னா நீங்க சோறு கூட தின்ன முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாதுன்றலாம் இங்க ஒண்ணும் கிடையாது. அதாவது மக்கள் ஓட்டு போடலன்னா கலைஞரே கிடையாது. உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். டெக்னாலஜியை யாரும் கொண்டு வர வேணாம் சார், அதுவா வரும். கலைஞர் கம்ப்யூட்டர் கொண்டு வந்தாரு, செல்போனை யாரு ஸ்டாலின் கொண்டு வந்தாரு, இன்ஸ்டாகிராம உதயநிதி தான் கொண்டு வந்தாரு, ஏஐ இன்பதி தான் கொண்டு வந்தாரு சொல்லுவாங்க இவங்க. டெக்னாலஜி வளர வளர உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் மூல முழுக்க எல்லா இடத்துலயும் போய் சேரும். இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம நீங்கள் படித்த தப்புரி கூட்டமா இல்லையா? மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களா இல்ல நாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா, இருக்குதா? தமிழ்நாடை விட அதிகமாக பெங்களூர்ல ஐடி கம்பெனிகள் இருக்குது. அதுக்கு யாரு காரணம்? ஹைதராபாத்ல ஐடி கம்பெனி தமிழ்நாட்டை விட அதிகமா இருக்குது. வெளிநாடெல்லாம் யூஎஸ் போனேன், நம்ம ஊரோட எப்படி இருக்கும்? தட் மீன்ஸ் தமிழ்நாட்டு சாலைகள் சில இடங்களில் அதோட கூட பெட்டரா இருக்கு. ஆனா இதை ஒரு சிரிக்காம சொன்னார்ல, அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். பல தடவை ட்ரை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் கன்னடியில பார்த்து பேசி. இல்ல அமெரிக்காவில இந்த குண்டு புலி சார், நீங்க வலசரவாக்கம் வந்திருக்கீங்களா? வலசரவாக்கம் ரோடு பாத்திருக்கீங்களா? அமெரிக்கா அந்த வாஷிங்டன் அந்த ரோடு பாத்திருக்கீங்களா? அதுவும் இதுவும் ஒண்ணுங்களா சார்? எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காது தாங்க எம்புட்டு போய் நாங்கெல்லாம் இல்லைன்னா நீங்களாம் படிக்காம மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்களான்றதெல்லாம் என்ன ஒரு அகங்காமம் பிடிச்ச மனநிலைமை. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. வணக்கம். ஐடி ஊழியர்கள்லாம் சோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்களான்னு தெரியல. உங்களை ஒருத்தர் கழுவி ஊத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு எந்த கோபமும் இல்லாம இந்த வருத்தமும் இல்லாம நீங்க மற்ற இந்த ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஐடி ஊழியர்கள் அனைவரையுமே கொச்சைப்படுத்துற விதமா திரு பத்திரிகையாளர் செந்தில்வேல் அவர்கள் பேசியிருக்கிறார். ஒரு பத்திரிகையாளர் போர்வையில ஒரு கொத்தடிமை. அவர் திமுக ஆதரிச்சு பேசக்கூடிய ஒரு யூடியூபர், ஆனாலும் பத்திரிகையாளர் தான் நீங்க சொல்லணும், அப்படிதான் பழக்கப்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அதனால நம்மளும் அப்படியே சொல்லிடுவோம். நம்ம வழக்கத்தை மாறக்கூடாது. அப்புறம் நம்ம சோத்துல உப்பு போட்டு திட்டு நம்மள எதனா கேட்டுற போறாரு. நம்ம பழக்க வழக்கத்துல மாத்தக்கூடாதுல்ல. அதனால திரு பத்திரிகையாளர் செந்தில்வேல் என்ன சொல்லியிருக்காரு? ஐடி கம்பெனில வேலை பார்க்கிற பலரும் பாவேகாவுக்கு சென்னை வாக்களித்திருக்கார்கள். இவன் எவனாவது சோத்துல முன்னாடி தட்டுல சோறு போட்டு உட்கார்ந்துருப்பான், அந்த சோத்தை சாப்பிடறான், அந்த சோறுல உப்பு போட்டு சாப்பிடறான்ல, அந்த சோறு திராவிட முன்னேற்ற கழகம் அவனுக்கு தந்த சோறு. இந்த டீ கிளாஸ் எரிஞ்சு அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. நீங்க தமிழ்நாட்டுல ஐடி கம்பெனி இருக்கிறதுக்கே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் காரணம். கம்ப்யூட்டர் வரதுக்கே கலைஞர் கருணாநிதி தான் காரணம். நீங்களாம் சோத்துல உப்பு போட்டு தின்றீங்களா? விஜய்க்கு போய் ஓட்டு போட்டு வரீங்க. சோத்துல உப்பா போட்டு தின்றீங்க. நம்மள பேசிருக்கிறாரு. ஒரு காசு போட்டு உப்பு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதாவது நம்மள முட்டாள்களா நினைச்சா, இன்னும் நம்மள தற்கொலை கூட்டங்களாவே நினைச்சா இந்த மாதிரி பேச்சை நம்மள பேசியிருப்பாங்க. இப்போவே நம்மளை படித்து நம்ம இவ்வளோ தூரம் அரசியல் அறிவு பெற்றிருக்கிறோம், இவ்வளோ தூரம் டெக்னாலஜி வைஸ் வளர்ந்துருக்கிறோம். இன்னுமே நம்மளை இவ்வளோ முட்டாள்தனமாக நினைக்கிற இந்த கூட்டம் நம்ம தாத்தா பாட்டி அம்மா அப்பாவெல்லாம் நம்மளை எவ்வளோ முட்டாளாக நினச்சி இவங்கெல்லாம் ஏமாத்தி இருந்திருப்பாங்க. கரெக்டு தான். சோசியல் மீடியா இருக்கும்போது இவ்வளோ வேலை பண்ணுறாங்க. எதுவுமே இல்லாத போதெல்லாம் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க இவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே கலைஞர் இல்லைன்னா இங்கே ஐடி கம்பெனியே இருக்காது. கலைஞர்லாம் நீங்கள் சட்டையே போட முடியாது, கலைஞர்லாம் நீங்கள் பேண்ட்டே போட முடியாது, கலைஞர்லாம் நீங்கள் கழிப்பறையே பயன்படுத்த முடியாது, கலைஞர்லாம் நீங்கள் சோறு கூட தின்ன முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாதுன்றலாம் இங்கே ஒன்றும் கிடையாது. ஆமாம், இல்லை சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அதாவது மக்கள் ஓட்டு போடலன்னா கலைஞரே கிடையாது. ஆமாம், அது முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மக்கள் ஓட்டு போடலன்னா கலைஞரே கிடையாது. அவங்க ஓட்டு போட்டு இந்த வேலையை நீ செய்யின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுவும் மக்களாக கூப்பிட்டு வேலை கொடுக்கல. நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன்ட்டு ஒரு மக்களுடைய கால்லையும் கையிலையும் விழுந்து கெஞ்சி கூத்தாடி ஓட்டை வாங்கினாரு. மக்கள் ஓட்டு போட்டு என்ன பண்ணாங்க? உனக்கு இந்த முதலமைச்சர் வேலை, எங்களுக்காக நீ நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபா காசை கொடுக்குறாங்க. அதாவது மக்கள் வரி பணமாக வச்சுக்கோங்க, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 100 ரூபா காசை கொடுக்குறாங்க. அதில் கலைஞர் என்ன பண்ணுறாரு? ஒரு 50 ரூபா 60 ரூபாய் செலவு பண்ணி மீதி 40 ரூபாய தன்னுடைய பெண்ணுக்கோ பையனுக்கோ அவருடைய பேரனுக்கோ அவருடைய மகனுக்கோ அப்படி பிரிச்சு எடுத்து வச்சுக்கிறாரு. அதைத்தான் நம்ம ஊழல் ஆட்சி, கலைஞர் ஆட்சி, ஊழல் ஆட்சி அப்படின்னு சொல்றோம். குடும்ப ஆட்சின்னு. ஆமா, நாங்க 2 ரூபாய்க்கு பிரிட்ஜ் போட்டிருக்கோம், கலைஞருக்கு ஓட்டு போடாதவும் அந்த பிரிட்ஜில் பயன்படுத்தக்கூடாது. நாங்க 2 ரூபாய்க்கு நூலகம் கட்டியிருக்கோம், கலைஞர் கட்டியிருக்காரு, கலைஞருக்கு ஓட்டு போடாத எவனுமே இந்த நூலகத்தை பயன்படுத்தக்கூடாது. நாங்க ஐடி கம்பெனியை உருவாக்கணும். அதாவது கலைஞருக்கு திமுக ஓட்டு போடாத எவனுமே சோத்துல உப்பு போட்டு தின்னல அப்படின்னு பேசுறதுதான் எவ்வளவு தற்குறித்தனமான பேச்சு. அதாவது கலைஞர்
அவர் அப்பா வீட்டு காசுல அந்த ரோடு போட்டிருந்தாலோ, அந்த மருத்துவமனையை கட்டியிருந்தாலோ, அந்த ஐடி கம்பெனியை கட்டியிருந்தாலோ நான் சோத்துல உப்பு போட்டு தின்றது தப்பு தான். இதுக்கு மேலே நான் சோத்துல உப்பு போட்டு தின்னல. ஆனா கலைஞர் பண்ணது எல்லாமே மக்களுடைய வரி பணத்துல. ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். ஓகேவா? யார் வரி பணத்துல? செந்தில்வேல் அவர்களுடைய அப்பா பணத்துல, எங்களுடைய அம்மா அப்பா பணத்துல, தாத்தா பாட்டி பணத்துல, அவங்க கட்டின வரியில. அவங்க ஒரு பொருளும் வாங்குவாங்கல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் டேக்ஸ் கட்டி தான் அந்த பொருளை வாங்குறாங்களே, அந்த காசை எடுத்து தான் திரு கலைஞர் அவர்கள் பிரிட்ஜு கட்டினாரு, நூலகம் கட்டினாரு, எல்லா வேலையும் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம தன் குடும்பத்துக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாரு. கரெக்ட். தெரியல, இப்ப நிறைய எடுத்து வச்சுக்கிறாங்க, அப்ப கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிறாங்க பொழுது. அப்பதான் அதிகமா எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதாவது எல்லாருமே சொல்லுவாங்க, இதுக்கு புரியும் தமிழ்நாட்டு ஆண்டவர்களை பல பேர்களை சொல்லுவாங்க, நாங்க ஜெயலலிதா போல ஒரு ஆட்சியை கொடுப்போம், நாங்க காமராஜர் போல ஒரு ஆட்சியை கொடுப்போம் அப்படின்வாங்க. நாங்க போய் எம்ஜிஆர் போல ஒரு ஆட்சியை கொடுப்போம். ஆமா, இந்த மாதிரி நான் நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் சொல்லி. ஆனா திமுக காரனே சொல்ல மாட்டான் நாங்க கலைஞர் போல ஒரு ஆட்சியை கொடுக்க போட்டு. ஏன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். எதனா ஒண்ணு பண்ணிருந்தா தானே நிக்கிற மாதிரி ஞாபகத்துல இருக்கும். அடுத்து 2வது பாயிண்ட், இது எல்லாமே மக்கள் காசு தானே பண்றாங்க. அப்புறம் அவங்க வரி பணத்தை எடுத்துட்டு ஏதோ அவங்க அப்பா வீட்டு காசை, ஏதோ கலைஞர் அவங்க சொந்த காசை போட்டு கட்டின மாதிரி சோத்து உப்பு போட்டு தின்றீங்களான்னு கேட்குறீங்களே, எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன தற்கொலை மறித்திருதா? நீங்கள் படித்த தற்குறி கூட்டமா இல்லையா? இப்போ தற்கொலை நீங்களா நாங்களா அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு இதுல வந்திருக்கும். 2வது விஷயம் என்னன்னா, உங்க தாத்தாவும் உங்க அப்பாவும் கம்ப்யூட்டர் படிச்சாங்களா? கம்ப்யூட்டர் என்ற ஒன்று உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு கலைஞர் அன்றைக்கு கணினி படிப்பை பற்றி, கம்ப்யூட்டர் படிப்பை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருந்த பொழுது சிம்ரன் கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நடிகர் விஜய். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது கலைஞர் தான் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தாரு, ஐடியை கொண்டு வந்தாரு. டெக்னாலஜியை யாரும் கொண்டு வர வேணாம் சார், அதுவா வரும். இப்போ கலைஞர் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தாரு, செல்போனை யாரு ஸ்டாலினை கொண்டு வந்தாரு? சொல்லுவாங்க, வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல உதயநிதி தான் கொண்டு வந்தாரு, ஏஐ இன்ஃபினிட்டி தான் கொண்டு வந்தாரு. யார் கொண்டு வந்தாருன்னா ரீபோஸ்ட்னு ஒன்னு இருக்குது, எனக்கு அவரால் தான் தெரியும். மற்றபடி எனக்கு இன்ஸ்டாகிராம உதயநிதி தான் கொண்டு வந்தாரு, ஏஐ இன்ஃபினிட்டி தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க இவங்க. எப்போ 50 வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. கண்டிப்பா. அதாவது டெக்னாலஜின்றது அதுவா தன்னை எல்லா இடத்துக்கும் பரிமாறிக்கொள்ளும், அதுவே வளரும். வளர வளர உலகம் ஃபுல்லாக அந்த டெக்னாலஜி பரவும். கம்ப்யூட்டர் அப்படி தான் வளர்ந்தது, மொபைல் ஃபோன் அப்படி தான் வளர்ந்தது. இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு, ஏஐ எதுவுமே யாரும் கொண்டு வரல. அது டெக்னாலஜி, அது வளர வளர உலகம் முழுக்க பரவ தான் செய்யும். அவர் ஆட்சியில எதனா ஒன்று வந்ததுன்னா அதை நான் தான் பண்ணேன். கம்ப்யூட்டரை கொண்டு வந்ததே கலைஞர் தான் அப்படின்றதுலாம் எவ்வளவு தற்குறித்தனம். டெக்னாலஜி வளர வளர உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும், மூல முழுக்க எல்லா இடத்துலயும் போய் சேரும். இந்த ஒரு புரிதல் கூட இல்லாம நீங்கள் படித்த தற்குறி கூட்டமா இல்லையா? மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்களா இல்ல நாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. 3வது விஷயம் தான் முக்கியமான விஷயம். பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்திலையும் ஐடி கம்பெனி இல்ல ராஜா, இருக்குதா? அதாவது இவர் சொல்றாருல, ஐடி கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே காரணம் கலைஞர் தான். சோத்து உப்பு போட்டு தின்றீங்களாடா, டிவிக்கு போய் ஓட்டு போட்டு வந்திருக்கீங்க அப்படின்றீங்களே. அதாவது தமிழ்நாடை விட அதிகமாக பெங்களூர்ல ஐடி கம்பெனிகள் இருக்குது. அதுக்கு யார் காரணம்? அதுக்கும் இவர் தான் காரணம் சொல்லுவாங்க. கலைஞரோட ஒன்று விட்டு சித்தப்பாவுடைய புள்ளதான் காரணம் அப்படின்னு சொல்லுவாரோ. ஹைதராபாத்தில் ஐடி கம்பெனி தமிழ்நாட்டை விட அதிகமாக இருக்குது, தெலுங்கானால இருக்குது. அதுக்கெல்லாம் யார் காரணம் சார்? கொஞ்சம் அதையும் நீங்கள் தெளிவாக சொல்லணும்ல. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் தமிழ்நாட்டை விட்டு போயிருக்கிறாங்க. அதாவது பெங்களூரு, ஹைதராபாத்தை விட தமிழ்நாட்டுடைய ஐடி செக்டருடைய வளர்ச்சி மிக கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இது கம்மியாகிறதுக்கு காரணம் என்ன? ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸ் இருக்கும்ல, அங்க ஒரு 300 கோடி ரூபாய் வராங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஷேர் கொடுங்க, கமிஷன்லாம் வேணாம், கமிஷன் ஸ்ட்ரைட்டா ஷேர் கொடுத்துருங்க. அவன் 300 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றானா, அவனுக்கு புரியா, அவனுக்கு கூப்பிடு ஆபீஸ்க்கு பேசி துண்டை போட்டு இது செட் ஆகாது, இல்ல செட் ஆகிறவன் இருப்பான், இல்லைன்னா ஓடிடுவா. அப்படி போடப்பட்ட கம்பெனிகள் நிறைய இருக்குது. இங்க நாங்க படிக்கிறதுக்கு நாங்க தான் காரணம், நீங்க சாப்பிட்டதுக்கு நாங்க தான் காரணம், நீங்க தூங்குனதுக்கு நாங்க தான் காரணம், நீங்க பேண்ட் போறதுக்கு, ஜெட்டி போறதுக்கு, சட்டை போறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்க தான் காரணம். அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார். கலைஞர் முதலமைச்சரே ஆறதுக்கு காரணம் எங்களோட தாத்தா பாட்டி, இவரோட தாத்தா பாட்டி, உங்களோட தாத்தா பாட்டி தான். அதை மறந்துடக்கூடாது. மக்கள் போட்டு தான் அவர் முதலமைச்சர், அந்த மக்கள் வரி பணத்துல தான் அவர் பண்ணது நன்மை, அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆமா, அதுதான் உண்மை. ஆமா, நாங்கெல்லாம் இல்லைன்னா நீங்களாம் படிக்காம மாடு மேய்ச்சிட்டு இருப்பீங்களான்றதெல்லாம் என்ன ஒரு அகங்காவம் பிடிச்ச மனநிலைமை. அதாவது என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய், எலக்ட்ரிஷியன் வேலைக்கு போய் ஒரு நாளும் கண் விழிச்சு முழிச்சு அவங்க வேலை செஞ்சு 100 ரூபா 200 ரூபா சம்பாரிச்சு தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறாரு, தன்னுடைய பொண்ணை படிக்க வைக்கிறாரு அப்படின்னா அது அவருடைய உழைப்பு. அவர் உழைக்காம நான் போய் படிச்சுட்டு இவ்வளவு தூரம் வளர்ந்து ஒரு டிகிரி வாங்கியிருக்க முடியுமா? என்னால் வாங்கியிருக்க முடியாது. என்னதான் அரசாங்கம் உதவி செஞ்சாலும் என்னால் அந்த டிகிரியை வாங்கியிருக்க முடியாது. அப்போ எங்க அம்மா அப்பா உதவி பண்றாங்க.
அப்புறம் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராப்புகளும் உட்காந்து படித்து மனப்பாடம் பண்ணி உட்காந்து எக்ஸாம் எழுதி நான் வந்து பரீட்சையில் 10th பாஸ் ஆகி 12th பாஸ் ஆகி காலேஜை சேர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன். திமுக காரன் என்ன பண்ணுவான், காலேஜை கட்டி வச்சுட்டு கொள்ளை அடிப்பான். 1 லட்சம் 1.5 லட்சம் டொனேஷன் கேட்பான். அதையும் கட்டி கடனை வாங்கி கட்டி அந்த காலேஜில் கட்டி எங்களை படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம், ஐடிக்கு போகிறோம், மெடிக்கல் பில்டிங் போகிறோம், ஏதோ பிஸ்னஸ் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போய் நாங்கள் சம்பாரிச்சு அந்த கடனை கொடுத்து ஃபேமிலியை கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி நாங்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறது. சம்பந்தமே இல்லாம நடுவில் வந்து உப்பு போட்டு தின்றியான்னு கேட்குறேன். நாங்கள் என்ன வந்து சும்மா உட்காந்து கலைஞர் வீட்டு காசுல உட்காந்து தின்னுட்டா உட்காந்துருக்கிறோம் சோத்துல உப்பு போட்டு தின்றியான்னு கேட்கறதுக்கு. நாங்கள் வந்து வேலைக்கு போகாம வெட்டியா கலைஞர் வீட்டு சொத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். இல்ல நான் எப்படி பார்த்தா நம்ம தான் அந்த கேள்வி எல்லாம் கேட்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு பேர்ல எவ்வளவு கடன் வச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டு மக்கள் உழைப்புல வரக்கூடிய பணத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு இல்லை, அவங்க சாப்பிட்றாங்க, அதில் உங்களுக்கு ஒரு எலும்பு பீஸை போடுறாங்க, அதுக்கு உட்காந்து நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. மக்களெல்லாம் எவ்வளோ முட்டாளாக நினச்சா இங்கே வந்து வளர்ச்சியே அடையாத ஐடி செக்டாருக்கு காரணம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு போய் சொல்லுவாங்க. இவங்க கொண்டு வராத வந்து ஐடி செக்டரை நாங்கள் தான் கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. வேறு மாநிலங்களில் விட இங்கே தான் அதிகமாக ஐடி செக்டர் இருக்குது, அதுக்கு காரணம் கலைஞர் தான் சொல்கிறாங்க. இவங்க வீட்டு அப்பா காசுலேருந்து அம்மா காசுலேருந்து ஏதோ வந்து நமக்கு வந்து ஐடி கம்பெனிகளை கட்டின மாதிரியும் பாலங்களையும் பிரிட்ஜுகளையும் மேம்பாலங்களையும் நூலகங்களையும் பள்ளிகளையும் கட்டின மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வரி காசை எடுத்து நமக்காக பண்ணிட்டு நமக்காக வேலை செய்கிறேன்னு வந்துட்டு நம்ம வரி காசில் அதை பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் ஊழல் லஞ்சம் சேர்த்து பண்ணிட்டு இவங்க கேட்குற கேள்வியை பார்த்தீங்களா, இல்லை பிரஷ்ல உப்பு இருக்கா சோத்துல உப்பு இருக்கான்ட்டு. இவர் வந்து சமந்தா கூட ஃபேமஸ் ஆயிட்டாரு. உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா, அந்த மாதிரி உடைச்சிட்டு வந்து மைக் வச்சிங்க அந்த மாதிரி. ஆமா, அந்த மாதிரி உங்க சோத்துல உப்பு இருக்கா, நீங்க டிவி கேக் ஓட்ட போறீங்களா, உங்க சோத்துல உப்பு இருக்கான்றாரு. ஐடி கம்பெனில இருக்கலாம் மொத்தமா வந்து டிவி கேக் போடுறாங்களா. இங்க நிறைய பேர் எவ்வளவு பேர் வேலை இல்லாம இருக்காங்க தெரியுமா. அவங்க என்ன யாருக்கு போட போறாங்க, அவங்களும் டிவி கேக் தான் போட போறாங்க. ஏன்னா அவங்க வேலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். அதான் ஓட்டு போறது அவங்களோட உரிமை. அவங்க யாரு வந்து நல்லாச்சு கொடுப்பாங்க நம்புறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. நாங்க அது பண்ணிருக்கோம் இது பண்ணிருக்கோம் எங்களுக்கு அது போடல நீங்க பண்ணிட்டு தான் அவங்க போட போறாங்க. நீங்க பண்ணல அவங்க போடல, நீங்க பண்ணல அவங்க போடல. அதுக்கிட்ட வயிற்றுச்சல் பிடிச்சி அவனை சோத்துல உப்பு இருக்குதா அதுல உப்பு இருக்கா, அது ஏளனமா பேசுறது தலகணத்தோட பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப ரொம்ப, அதாவது 5 வருஷம் ஆட்சி பண்ணியாச்சு, போலீஸ்காரங்களாம் நம்மளை பார்த்தா மதிப்பாங்க, திமுக காரன் நல்லா பணம் வச்சிருக்க திமுக காரன் நம்மளை பார்த்தா மதிப்பான், நம்மள ஒரு ஊடகவியலாளர்னு மதிப்பான், நம்ம எங்கன்னா போகிறோம் மரியாதை கிடைக்கும், ஹோட்டல் போனால் மரியாதை கிடைக்கும், நல்லா இனோவா காரில் ஏசியை போட்டு போகிறோம், நல்லா கொட்டிக்கிறோம் வரோம், வீட்டில் நல்லா ஏசியை போட்டு தூங்குறோம், நல்லா ராஜபோகமான வாழ்க்கை வாழ்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் அந்த தலையில் அப்படியே கிரீடம் வச்ச மாதிரி இருக்கும். அந்த கிரீடம் என்ன பண்ணுவோம், இப்படி தான் பேச சொல்லும். நாங்களாம் இல்லைனா நீங்கள் பிச்சை எடுத்துருப்பீங்கடா, நாங்களாம் இல்லைனா நீங்கள் ரோட்டில் வந்து சாக்கடை அள்ளி இருப்பீங்கடா, எங்களுக்கெல்லாம் ஓட்டு போடல, டிவி கேக்காடா ஓட்டு போடுறீங்க, சோத்துல உப்பு போட்டு தான் தின்றீங்களாடா, டிவி கேக்கு ஓட்டு போடுறீங்களா, அந்த மாதிரி பேச தோணும். ஏன் தலையில கிரீடம் இருக்குல்ல, அந்த கிரீடம் இருந்தா அப்படிதான் பேச தோணும். இல்ல அந்த கிரீடத்தை கைட்டு தூக்கி போடுற நாள வந்துருச்சு. ரொம்ப நாளா இல்ல 4-5 நாள்ல அந்த கிரீடத்தை ஒட்டச்சு தூக்கி போட போறாங்க மக்கள். வேற ஒன்றும் கிடையாது. அதாவது யார் ஓட்டு போடணும் ஓட்டு போட நம்ம முடிவு பண்ணோம். அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா தோல்வி பயத்துல என்ன பண்றதே தெரியல. அதாவது செந்தில்வேல் அவர் தூங்கும் போது கனவுல வந்து டிவிக்கு வந்து வெற்றி பெற மாதிரி கனவு இருப்பாருன்னு நினைக்கிறேன். உடனே ஐயோ நம்ம சாப்பாடு சாப்பிட்டு நம்மளுக்கு ஆப்போசிட்டானுங்க அப்படின்ற ஒரு இதுல பேசிட்டாரு அவர். ஐயோ அது உங்க சாப்பாடு இல்லையா, நீங்க சாப்பிட்றது மக்கள் போற வரி காசு, அது என்ன பண்றாங்க 200 ரூபாய் தூக்கி போடுறாங்க. இல்ல ஆக்சுவலி இதுவும் அவரோட கனவு தான், அவரோடது கிடையாது. யாருக்கு மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்க, ஆனா டிவிக்கு ஓட்டு போடுற, டிவிக்கு நாசமா போ மண்ணா போன்னு சாம விடுற மாதிரி. இலை வீட்டுல பொம்பளை கூட இப்படி அழுவ மாட்டாங்க. அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வருது. 12-14 வயசு சின்ன பையனே தெளிவா செந்திலோட தெளிவா அரசியல் பேசுறாங்க. மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. கிராமப்புறத்தில் இருக்க மக்களா இருக்கட்டும், மலைவாழ் வர்ற மக்களா இருக்கட்டும், சாதாரண இங்க வந்து சேரியில வாங்கக்கூடிய மக்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து செந்தில்வேலை விட இல்லை மிகப்பெரிய ஊடகவியலரை விட அரசியல் விமர்சகர்களை விட தெளிவான அரசியலை பேசுறாங்க. நீங்க இன்னும் எங்களை தற்கொலை கூட்டம் முட்டாள் கூட்டம்னு நினைக்காதீங்க. நீங்க தற்கொலை கூட்டம்னு ஒரு கூட்டம் சொல்றீங்களே, அவங்க மிக சிறப்பான அரசியல் புரிதலோட தெளிவடைஞ்சிட்டாங்க. அந்த பொறாமை, அந்த கோபம், அந்த வன்மம்னா அந்த வைத்தறிச்சலோட வெளிப்பாடு தான். வைத்தறிச்சல்ல இந்த வன்ம பேச்சு, இந்த வந்து வன்மத்தை அவங்க வாயிலிருந்து கக்க வைக்குது. அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் திமுகவை ஆதரிக்கிற பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், செய்தி தொடர்பாளர்கள்லாம் என்ன மனநிலையில இருக்காங்கன்றத நீங்க நல்லா மக்கள் புரிஞ்சுக்கணும். எதிர்ப்பு மனநிலை தான் இருக்கிறாங்க எல்லாருமே அவங்க மேல. அதாவது உண்மையான முட்டாள் யாருன்னா மக்களை முட்டாளாக்குன்னு நினைக்கிறவங்க உண்மையான முட்டாளே. சரிப்பா, கலைஞர் தான் இது எல்லாமே பண்ணாரு, அப்புறம் ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறது, கலைஞரா இப்ப ஆட்சி பண்ண போறாரு, ஸ்டாலின் தானே ஆட்சி பண்ண போறாரு. நீ சொன்ன மாதிரியே பண்ணாரு, அவர் இறந்துட்டாரு, இப்போ ஸ்டாலின் ஆட்சி பண்றாரு.
ஸ்டாலின் பண்ணதை வச்சு கேட்டா கூட பரவாயில்ல, கலைஞர் பண்ணாரு அதுக்காக ஸ்டாலினுக்கு போடணும்னா என்னப்பா அப்படி இல்ல, கலைஞர் அவருக்கு வந்து நிறைய டைம் கிடைச்சிச்சுல. கலைஞருக்காக ஓட்டு போட்டா கலைஞரா வந்து ஆட்சி பண்ண போறாரு, ஸ்டாலின் தானே வந்து ஆட்சி பண்ண போறாரு. இல்ல ஸ்டாலின் கூட ஆட்சி பண்ண மாட்டாரு, ஏதோ அதிகாரிகள் பண்ணிட்டு இருக்கேன்றாங்க. அது இல்ல, அதாவது கலைஞர் அவருக்கு நிறைய டைம் கிடைச்சிச்சு. நம்மளுக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்ச உடனே தான் ஒரு 6 மாசம் தான் டைம் கிடைச்சது. அதுல திட்டங்களை மட்டும் நாங்க சொல்லிட்டோம், அதை செயல்படுத்துறதுக்குள்ளே ரிசல்ட் வரப்போகுது. கலைஞர் கூட ஆட்சி பண்ணலையா, ஏதோ அதிகாரிகள் தான் ஆட்சி பண்றேன்றாங்க. அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த ஆட்சிக்கு வந்து ஏன் ஓட்டு போடணும் இவங்க பேசுறாங்க. அந்த ஐடி கம்பெனி வர்றதுக்கு நாங்கள் தான் காரணம், கம்ப்யூட்டர் வர்றதுக்கு தான் நாங்கள், செருப்பு போகிறதுக்கு நாங்கள் தான் காரணம், பேண்ட்டு போகிறதுக்கு நாங்கள் தான் காரணம், நீங்கள் படிக்கிறதுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆட்சியில் பண்ண நல்லதுக்கு நாங்கள் தான் காரணம்ன்றாங்க. அப்போ இவங்க ஆட்சியில் கள்ளசாராய மரணத்துக்கு நாங்கள் தான் காரணம் சொல்லணும்ல, அது மட்டும் மக்கள் தான் காரணம்னு சொல்றாங்க. அது மட்டும் இவங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைக்கு, ஆணவ கொலைக்கு, போதை கலாச்சாரத்தினால நடக்கக்கூடிய கொலைகளுக்கு, கொள்ளைகளுக்கு காரணம் யாரு? நாங்க தான் சொல்லணும்ல, திமுக காரணம் நாங்க தான் சொல்லணும்ல. அதுக்கு மட்டும் சுய ஒழுக்கம், மக்கள் தான் காரணம் ஏன் சொல்றீங்க? அப்ப எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்குதா சார்? புரியல. இப்ப இதெல்லாம் காரணம்னு சொல்றோம்ல, இது ஆனா நம்மலாம் வந்து அதாவது ஒட்டுமொத்த மக்களும் ஒரே ஒரு காரணம் தான் தப்பு பண்ணிருக்காங்க. என்னன்னா இவர் இந்த மாதிரி பேசுறாரு பாரு, இந்த மாதிரி பேசுற அளவுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம பண்ண பெரிய தவறு. இந்த மாதிரி பெரிய பெரிய ஊடகவியலாளர்கள், செய்தியாளர்கள், திமுகவுடைய கொத்தடிமைகள், பேச்சாளர்கள் எல்லாருக்குமே வியூஸ் எதுவுமே போறதில்லை. யூடியூப்ல, இன்ஸ்டாகிராம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கே போறது கிடையாது. அதனால அந்த கோவத்துல, வன்மத்துல இவங்களாம் என்ன பண்றாங்க, அடுத்து திமுக கொடுக்குற இழுத்து கொடுக்குற முட்டுல வந்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்து 200 ரூபாயில 201 ரூபாய் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பேச்சை பேசிட்டு இருக்காரு. ஒரு ரூபாய்க்காக இந்த பேச்சு பேசிட்டு இருக்காரு. பேசின ஒரு வீடியோ என்னன்னா, அமெரிக்கா போல தமிழகம் இருக்குதான். அமெரிக்கா விட முன்னேறிய மாநிலமா தமிழகம் இருக்கு. தமிழகத்தை பார்த்து அமெரிக்காக்காரெல்லாம் பொறாமைப்படுறாங்க. வெளிநாடெல்லாம் யூஎஸ் போனேன், நம்ம ஊரோட எப்படி இருக்கும். தட் மீன்ஸ் தமிழ்நாட்டு சாலைகள் சில இடங்களில் அதோட கூட பெட்டரா இருக்கு. ஆனா இதை வந்து ஒரு சிரிக்காம சொன்னார்ல, அதுக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாம். பல தடவை ட்ரை பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன் கண்ணாடியில பார்த்து பேசி. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவான். அமெரிக்காவில் ஆணவ கொலை நடக்குதா சார்? இல்ல அமெரிக்காவில் லாப்கப் மரணம் நடக்குதா சார்? இல்ல அமெரிக்காவில் கள்ளசாராயம் ஓட்டுறாங்களா சார்? அமெரிக்காவில் என்ன குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு ரோட்ல போறவரெல்லாம் வெட்டுறானா, டீ குடிக்க வந்தவரெல்லாம் வெட்டுறானா? அமெரிக்கா போல இருக்குதான் தமிழகம். அமெரிக்காவை பத்தி எதனா கொஞ்சமா தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காவில் உட்காந்துன்னா இது சொல்றாரு. ஐயோ, அமெரிக்கா போயிட்டு இந்த கையோட தான் சொல்றாரு. இல்ல அமெரிக்காவில் இந்த குண்டு குழி சார். நீங்க வலசராக்கம் வந்திருக்கீங்களா? வலசராக்கம் ரோடு பார்த்துருக்கீங்களா? அமெரிக்கா அந்த வாஷிங்டன் அந்த ரோடு பார்த்துருக்கீங்களா? அதுவும் இதுவும் ஒண்ணுங்களா சார்? என்ன சார் இது? 200 ரூபாய்க்கு பேச சொன்னா 200 கோடி ரூபாய்க்கு பேசுறீங்க. அது கடையில இந்த செருப்புன்ற மாதிரி இருக்கு சொல்றது கதை. 200 ரூபாய்க்கு பேச சொன்னா 200 கோடி ரூபாய்க்கு பேசுறீங்களா சார்? மனசாட்சி இருக்குதா சார்? இங்க அவன் வந்து 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்து நீங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலான்ட்டு மக்களை ஏமாத்துற கூட்டத்துல உட்காந்துக்கிட்டு அமெரிக்காவோட கம்பேர் பண்றீங்க பாத்தீங்களா? அவன் வந்து அவன் வந்து விண்வெளி எங்கெங்கயோ போயிட்டு தாண்டி புதன் வியாழன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழமையில போல அவன் கோள்களுக்கே போறான். நம்ம உட்காந்துக்கிட்டு 8000 ரூபாய் டோக்கனை கொடுத்து மக்களை ஏமாத்திக்கிட்டு அவதூற பரப்பிக்கிட்டு அமெரிக்கா விட சூப்பராக இருக்கிறது தமிழகம். அதாவது கொஞ்சோண்டு மனசாட்சின்னு அந்த மாதிரி பேச தோணுமா? இவர்கள் திருந்த மாட்டார்கள், மக்கள் திருந்தி விட்டார்கள், செய்த தப்பை எண்ணி வருந்தி விட்டார்கள். இவர்களுக்கு ஓட்டு போட்ட செய்த தப்பை எண்ணி வருந்தி விட்டார்கள். இனி இவங்க வந்து திருப்பி அந்த தப்பை செய்ய போறதா இல்லை, அதுக்கான திருத்தத்தை அவங்க செஞ்சிட்டாங்க. இனிமே தமிழகம் வளர்ச்சி பாதையில போகும். எப்படின்னா 4ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா போகணும்னு நம்பிக்கை இருக்கு. தலைவர் தளபதி விஜய் அவர்களின் தலைமையில இனிமே தமிழகம் வளர்ச்சி பாதையில போகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். இந்த 2026 தேர்தல் திமுக பக்கம் இல்லை அப்படின்றத எப்படி நம்ம ஆதாரபூர்வமா சொல்லணும்னா, திரு செந்தில் அவர்களுடைய வைத்தறிச்சல் மூலியமாவே நம்ம ஆதாரமா எடுத்துக்கலாம். இந்த காணொலியிலே நல்லா தெரியுது. இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 4ஆம் தேதிக்குள்ள பாத்துங்க, ஆட்டோடே தான் வந்துட போகுது. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, இந்த வைத்தறிச்சல ஆதாரமா எடுத்துக்கிட்டு 2026 தேர்தலுக்கான ரிசல்ட் திமுக சாதகமா இல்லை அப்படின்றத நம்ம இதை ஆதாரமா எடுத்துக்கிட்டு நம்ம நம்பிக்கையா காத்திருப்போம். வெற்றி நமதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இருக்கிறதுலேயே நம்ம தான் இவர் ரொம்ப மரியாதையாக பேசியிருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அவர் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு எங்களுக்கு விருப்பம் கிடையாது. அதனால் அவர் சொன்ன பாயிண்ட்டை வச்சு தான் மட்டும்தான் நாங்கள் எங்களுக்கான அரசியலை நாங்கள் பேசியிருக்கோம். அவர் சொன்ன பாயிண்ட்டுக்கான எதிர்கருத்துக்களை மட்டும்தான் நாங்கள் பேசியிருக்கோம்.
இந்த வீடியோ பார்த்துட்டு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. உங்களுடைய ஒரு சப்ஸ்கிரைபு எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அதனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டு போங்க. அதாவது விஜய் அவர்களுக்குன்னா ஊர் தாண்டி உலகம் தாண்டி ஏர்போர்ட்லாம் முடிச்சு வந்து ஓட்டு போடுறீங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு போகும்போது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிட்டு கூட பார்த்துட்டு போக மாட்டீங்களா? அவ்வளோதான். அப்படியே பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு நாங்கள் என்ன மாதிரிலாம் பேசுகிறோம் அப்படின்றத வந்து உங்கள் கருத்தில் சொன்னீங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அடுத்தடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, நன்றி, வணக்கம். வணக்கம். நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு